அந்த எருமையை காட்டிலிருந்து கொண்டு வந்து 2 தினங்கள் தான் ஆகிறது. இன்னும் அடங்கவில்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக. ஓய் மந்திரியாரே, பல்வாள் தேவனை வீழ்த்த ஒன்றல்ல 10 காட்டெருமைகள் வேண்டும். நீர் வாரும். அமைச்சர்களே, கொன்று விட்டார். என் தந்தை கொன்று விட்டார். அவர் வீரத்தை பார்த்தீர்களா? உன் விசுவாசத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது கட்டப்பா. உன் நாள் மனதில் என்னை கொல்ல வேண்டும் என்ற வெறி நச்சரித்துக் கொண்டிருக்கிறது என நான் அறிவேன். ஆனாலும் உன் உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றுகிறாய். எப்படி கட்டப்பா? உன்னால் இது எப்படி முடிகிறது? சரி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். எதுவானாலும் சரி. பிரபு, எனக்கு இருக்கும் கோரிக்கை ஒன்றுதான். 25 ஆண்டுகளாக அந்த தாய் அனுபவிக்கும் தண்டனை போதும். தேவசேனை விட்டு விடுங்கள். சரி, வாக்கு கொடுத்து விட்டேன். போ, தேவசேனையை கொன்று விடுதலை செய். மரணத்தை விட சிறந்த விடுதலை உண்டா கட்டப்பா? போ. வேண்டாமா? அப்படி என்றால் அனுபவிக்கட்டும். சாகும் வரை அனுபவிக்கட்டும். என்ன உறக்கம்? எழு. என்ன அசதியா? வெளியே வா.
ஏய் சீக்கிரம் வா. தேவசேனா, சித்திரவதைகளில் எந்த குறைபாடும் இல்லையே. என்னை வேண்டாம் என்றாய், அவன்தான் வேண்டும் என்றாய். இப்போது எங்கே அவன்? எங்கிருக்கிறான் சொல். ஒன்று கேட்பேன், உண்மை சொல் தேவசேனா. கடந்து போன இத்தனை காலங்களில் யாராவது எங்கேயாவது எப்பொழுதாவது அவன் பெயர் உச்சரிப்பதை கேட்டிருக்கிறாயா? எந்த நள்ளிரவிலாவதோ தனித்திருக்கும் போதோ உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சங்கிலியின் உரசலிலோ அவன் பெயரை கேட்டாயா? இல்லை. மகிழ்மதி மறந்துவிட்டது தேவசேனா. அவன் பெயர் மக்களின் உதட்டிலிருந்து மட்டுமல்ல, சிந்தையிலிருந்தும் சிதைந்து விட்டது. இந்த தேசத்தில் அவனை இன்னும் நினைத்துக் கொண்டிருப்பது இருவரே, நீ, நான். இறப்பதற்குள் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று நீ, இன்னொரு முறை வெறிதீர கொள்ள வேண்டும் என்று நான். இரண்டும் நிறைவேறாத ஆசைதான். பாகுபலி, பாகுபலி, பாகுபலி என்ற முழக்கம் காற்றில் மீண்டும் எதிரொலித்த போது எனதல்ல, அவன் சிலையை எழுப்புவது போல் இருந்தது. மக்கள் மனதில் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது வெளிவந்ததா, இல்லை கண்ணால் பார்த்ததால் வெளிவந்ததா? சிச்சை, வாய்ப்பே இல்லை. காவலர்கள் அனைவரையும் வரவழைப்போம். யார் இதை தொடங்கியது என்று விசாரிப்போம் தாத்தா. இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மன்னர் அழைக்கிறார், வா. இன்று பாகுபலி என்ற முழக்கத்தை அந்த கூட்டத்தில் தொடங்கியது யார்? கேட்பது உங்களைத்தான். ஏன் இந்த அமைதி? உங்கள் நாக்கை அறுத்தறிய வேண்டுமா? நிறுத்துங்கள். கழுதை கூட்டம், உங்களில் ஒருவன் கூட பார்க்கவில்லையா? நான் பார்த்தேன் பிரபு. அந்த கண்களை நான் எங்கோ பார்த்திருக்கிறேன். பத்ரா, அவன் உயிரோடு வேண்டும் எனக்கு. பாருங்கள். இளவரசர்கள் இருவரும் ராஜதுரோகி சாகிதனை தேடி அலைந்தனர். மகிழ்மதியின் எல்லை தாண்டி பல ராஜ்யங்கள் கடந்து சிங்கபுரத்தில் சாகிதன் மறைந்திருப்பதை கண்டுபிடித்தனர். சிங்கபுரம் கள்வர்களின் கோட்டை. பிற தேசத்து வீரர்கள் உள்ளே வந்தால் அவர்கள் தலை வெளியே போகாது.
இதற்கு முன் உன்னை இங்கு பார்த்ததில்லையே. யார் நீ? முதல் முறையாக வந்திருக்கிறேன். கத்தியை மறைத்து வைத்திருக்கிறாய், எதற்காக? ஒற்றனா நீ? இல்லை இல்லை. நம் காவலர்கள் இப்படி பாதுகாத்திருந்தால் நாம் இத்தனை ராஜ்யங்களை கண்டிருக்க மாட்டோம். கத்தியா புத்தியா? கூர்மையானதை பயன்படுத்தலாம். ஒரு போதை. போதாது. போதாது. பணம் இருக்கா? என் தம்பிகள் எல்லோருக்கும் போதுமான அளவு. பருகுங்கள். உங்கள் கையில் சித்திரவதை அனுபவித்து சாவதை விட ரகசியங்களை யாருக்கு அனுப்பினாய்? சொல். காலகேயர்கள் என்றுமே திட்டமிட்டதில்லை. ஒரு நகருக்குள் நுழைந்து விட்டால் அள்ளும் ஒவ்வொரு குழந்தையையும் தேடி பிடுங்கி குருள் வலை நிற்பர். குமரிகள் கிழவிகள் வேறுபாடு பார்க்காமல் கற்பழிப்பர். நகரும் அனைத்தையும் கொல்வர். மின்னும் அனைத்தையும் கொல்வர். மற்றவை அனைத்தையும் எரிப்பர். காலக்கேயர்களுக்கு சின்ன சின்ன ராஜ்யங்கள் பயப்படலாம். 25,000 வீரர்களை கொண்ட நாம் ஏன் பயப்பட வேண்டும்? காலக்கேய வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 100,000.
வெட்டுக்கிளி கூட்டம் கடந்து போன காடும் காலகேயர் கூட்டம் கடந்து போன நாடும் சுடுகாடாகிவிடும். ஒரு பக்கம் நம் ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொண்டே மறுபக்கம் எதிர்த்து போரிட வேண்டும். நம் போர் திட்டம் என்ன? திரிசூல வியூகம். அந்த யோசனை ஏடுகளில் தான் இருக்கிறது, யாரும் செயல்படுத்தி பார்க்கவில்லை. அந்த வியூகத்தை வைத்துக் கொண்டு போருக்கு போவாயா? யாருக்கும் தெரியாதென்றால் காலக்கேயர்களுக்கும் தெரியாது. அதனால்தான் நாம் செயல்படுத்த வேண்டும். நான் வழிமொழிகிறேன். நான் ஆமோதிக்கிறேன். நம் நாட்டுக்குள் வருவதற்கு இது ஒன்றே வழி. கட்டப்பா, எதிரிகள் உள்ளே வராமல் தடுக்க உனக்கு எத்தனை வீரர்கள் வேண்டும்? 5000 வீரர்கள் தாயே. ஈட்டிகளும் கேடயமும் கொண்டு ஒரு இரும்பு அரண் அமைப்பேன். வீரர்களை கொண்டே மதில் எழுப்புவேன். நான் வடதிசை படைகளுக்கு தலைமை தாங்குவேன். தெற்கிற்கு நான் பொறுப்பேற்கிறேன். நமக்கு இருக்கும் தகவல் படி காலகேய தலைவன் பின்னின்று பாதி வீரர்களை மட்டும் முன்னனுப்புவான். நம் வியூகத்தாலும் நமக்கு இருக்கும் போர்க்கருவிகளை கொண்டும் எத்தனை வீரர்கள் வந்தாலும் 10 நாழிகைகள் தடுத்து நிறுத்த முடியும் தாயே. ஆனால் அதற்குள் காலகேய தலைவனை கொன்றுவிட வேண்டும். தலைவனை இழந்த படைகள் தானாகவே சிதறி ஓடிவிடும். போரின் நடுவே சரியான தருணத்தில் இளவரசர்கள் இருவரும் குதிரை படையுடன் காலக்கேய தலைவனை தாக்குவார்கள். இந்த வியூகத்தை அவர்கள் புரிந்து கொண்டு எதிர்த்தாக்குதல் நடத்த 2 நாழிகையாவது ஆகும். அது போதும் அம்மா, நான் வெற்றி பெற்று வருவேன். 1 நாழிகை போதும். அவன் தலையை வெட்டி எடுத்து வருவேன். பலே, முடியை முடிப்பவன் முடி. போரிலே காலக்கேய தலைவனை எவன் கொள்கிறானோ அவனுக்கே மகிழ்மதியின் அரியாசனம். சரியாக சொன்னீர்கள் பிரபு. ஆமாம். இளவரசர்கள் இருவருக்கும் படையை சரிசமமாக பிரித்துக் கொடுங்கள். பல்லா, பாஹு, உங்கள் தாய்நாட்டிற்கு கடமையாற்ற காலம் ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெய் மகிழ்மதி! ஜெய் மகிழ்மதி!